அசுரனின் பதுமையவள் 101. உள்ளே துப்பாக்கி சத்தம் முழங்க ஆரம்பித்தது. அதனை கேட்டு அப்போதுதான் துயிலில் இருந்து எழுந்தாள் ஆமல். துப்பாக்கி சத்தம் கேட்கவே அவள் முகம் பயத்தில் வெளிரி போனது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு தன் வயிற்றை பாதுகாப்பாக பிடித்து கொண்டாள். விழி விழி, என் விழி வந்துவிட்டார், அதுவே இந்த சத்தத்திற்கு காரணம் என்பதை சிறிது நேரத்திற்கு பின் உணர்ந்து கொண்டாள். மனதில் அபாயமணி அடிக்க வீட்டின் உள்ளே சென்ற அனல்விழி, சிவா, நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தான். அவன் தன் அலைபேசியில் உள்ள ஜிபிஆர்எஸ் கருவியின் திசையை பார்க்க அது காட்டிய இடமோ வெறுமையாக இருந்தது. அதில் தன் தலையை அழுந்த கோதியவன் ஆம்பலை தேட ஆரம்பித்தான். திடீரென்று ஆட்கள் தன் வீட்டை சுற்றி வளைத்ததும் கோபத்தில் தன் கண்ணில் படும் ஆட்களை எல்லாம் சுட்டு வீழ்த்த ஆரம்பித்தான் சுடர். அதில் அவனது ஆட்களும் அடக்கம். ஆம், போதையில் என்ன செய்கின்றோம் என்பது தெரியாமல் செய்து கொண்டிருந்தான் சுடர். அப்போது அவன் கண்ணில் அனல் விழிப்பட, இதெல்லாம் உன் வேலைதானா? உன்னை கொல்லாமல் நான் விடமாட்டேன்டா என்று கத்திக்கொண்டே அவன் அருகில் ஓடினான். இதை அறியாத அனல்விழி, ஒருவேளை அவள் மொட்டை மாடியில் இருக்கலாம் என்ற நினைப்போடு தன் பின்னால் ஒருவன் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை அறியாமலேயே மாடி ஏறினான். மேலே சென்றதும் அங்கு ஒரு இடத்தில் உணவு சாப்பிட்டு விட்டு போட்ட பேப்பர்கள் இருப்பதை பார்த்து ஆம்பல் இங்குதான் இருக்கின்றாள் என்பதை உணர்ந்தவனின் முகத்தில் ஆசுவாசம் தோன்றியது. ஆம்பல் என்ற வார்த்தை அவன் வாயில் இருந்து வந்ததும் தான் தாமதம். சிண்டெக்ஸ் டேங்க் பின்னே மறைந்து இருந்தவள் காற்றை விட மிகவும் வேகமாக அனல்விழியை நோக்கி ஓடி வந்தாள். அதில் பதறிய அனல்விழி, அம்மு ஜாக்கிரதை, குழந்தை இருக்கு பார் என்று சொன்னதும் தான் தன்னை கட்டுப்படுத்தினாள். அதற்குள் அனல்விழி அவள் அருகே வந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவள் கண்ணீர் சிந்த, ஒன்றும் இல்லைடா அம்மு என்று சொல்லி அவள் தலையை தடவி விட்டான். நீங்க என்னை காப்பதற்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் விழி என்று சொல்லி அவன் மார்பில் தலை சாய்த்தாள். அப்போது அங்கே வந்த சுடர், ஓ, குடும்பத்துடன் இங்கதான் இருக்கிறியா என்று சொல்லி அவர்களை நோக்கி துப்பாக்கியை நீட்டினான். இவனை கண்காணிக்க ஒருத்தனை அனுப்பினேனே, அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று கோபமாக நினைத்தான் சுடர். அவனை எப்போதோ அனல்விழி கண்டுபிடித்து தன் ஆட்களின் கண்காணிப்பில் வைத்திருப்பதை பாவம் சுடர் அறியவில்லை. முழு பௌர்ணமி வெளிச்சத்துடன் சேர்ந்து மொட்டை மாடியில் உள்ள விளக்குகளும் பளிச்சென்று மின்னிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் ஆம்பலின் முகம் அவனுக்கு நன்றாக தெரிந்தது. ஆனால் அவள் எவ்வாறு இங்கே வந்தாள் என்பதை யோசிக்காமல், என் வீடு என்ன நீ ஹனிமூன் கொண்டாடும் இடமா? உன் மனைவியுடன் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சாவதற்காகவே என்கிட்ட வந்திருக்கியா என்று கேட்டுக்கொண்டே தன் துப்பாக்கியை அழுத்தினான் சுடர். அந்த நேரத்தில் ஆம்பலுக்கும் அனல்விழிக்கும் இதயமே நின்றுவிட்டது. துப்பாக்கியில் இருந்து வந்த குண்டு ஆம்பலை தாக்குவதற்கு முன் கண் இமைக்கும் நேரத்தில் ஆம்பலின் முன் வந்து நின்றவன் அதை தன் மார்பில் வாங்கி கொண்டான். அதிலிருந்து ரத்தம் வழிய அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்தான் அனல்விழி. அதற்குள் அங்கே வந்த சிவாவும் அவனுடன் வந்த ஆட்களும் சுடரை வளைத்து பிடித்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தை பார்க்க முடியாமல் விழி என்று கத்திக்கொண்டே தான் நின்ற இடத்திலேயே மயங்கி சரிந்தாள் ஆம்பல். இருவரையும் பார்த்து அதிர்ந்து போன சிவா வேகமாக 108க்கு அழைத்தான். விழி, உனக்கு ஒன்றும் ஆகாது என்று உதடு துடிக்க பேசினான் சிவா. எனக்கு ஒன்றும் இல்லை சிவா, போய் ஆம்பலை பார் என்று அவளை நோக்கி தன் கையை காட்டினான். அதற்குள் ஆதியிடம் இருந்து சிவாவிற்கு அழைப்பு வர, நீ உடனே மேலே வா என்று கூறி வைத்தான். அழகியும் ஆதியும் மேலே வர இருவரையும் பார்த்து அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டனர். அனல்விழியை மடி தாங்கி இருந்த சிவா, அழகி, ஆம்பல் அதிர்ச்சியில்தான் மயங்கி இருக்கா, நீ உடனே அவள் முகத்தில் தண்ணீர் தெளி என்று உத்தரவிட்டான். அவளும் அவன் சொன்னதை செய்ய ஆயத்தமானாள். பின் தன் அண்ணனை பார்த்து அழுது கொண்டிருந்த ஆதியை பார்த்தவன், ஆதி, இவனை பிடி, நாமே இவனை வேகமா மருத்துவமனைக்கு அழைத்து போகலாம் என்றான். மருத்துவமனைக்கு அனல்விழியை அழைத்து செல்லும் போது அவன் அருகில் அமர்ந்து அழுது கொண்டே வந்தாள் ஆம்பல். அரை மயக்கத்தில் இருந்தவாறே அவளை பார்த்தவன், உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் அம்மு என்றான் உறுதியான குரலில். பின் கடினப்பட்டு ஆதியை பார்த்தவன், அன்று உன்னை திட்டியதற்கு நான் மிகவும் வருந்தினேன் ஆதி. நிலாவிற்கு என்மேல் சந்தேகம் வரக்கூடாது என்ற நினைப்பில்தான் அவ்வாறு செய்தேன் என்று கடினப்பட்டு பேசினான். உங்களை பற்றி எனக்கு தெரியும் அண்ணா, நீங்கள் உங்கள் உடம்பை அலட்டி கொள்ளாதீங்க என்று உருகினான். மருத்துவமனை வந்ததும் அனல்விழிக்கு சிகிச்சை ஆரம்பமானது.
1 வாரத்திற்கு பிறகு அன்று காலை அனல்விழி இருக்கும் மருத்துவமனை அறைக்குள் பூங்கொத்துடன் நுழைந்தாள் ஆம்பல். அவளை பார்த்ததும் அனல்விழியின் முகம் மலர ஆரம்பித்தது. உண்மை காதல் என்றுமே ஜெயிக்கும் என்பதை உன் மூலம் உணர்ந்து கொண்டேன் அம்மு என்றான் அவன். தன் கையில் கொண்டு வந்த மலர்களை அவன் அருகில் இருந்த மேஜையில் வைத்தவள், அதை அன்று உங்கள் கண் அசைவிலேயே உணர்ந்து கொண்டேன் விழி என்று சொல்லி அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள். அப்போது தொண்டையை கரகரத்து கொண்டே உள்ளே நுழைந்தனர் அனல்விழி மற்றும் சிவாவின் குடும்பம் முழுவதும். பின் அனல்விழியிடம் நலம் விசாரித்தனர் ஆம்பலின் பெற்றோர். உங்கள் தம்பியும் என் மகனும் செய்யும் சேட்டைகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை, பார்த்து கவனமா இருந்துக்கோங்க, இருவரும் மோசமான பசங்க என்று போகின்ற போக்கில் இருவரையும் கோர்த்து விட்டார் விஸ்வநாதமூர்த்தி. அதற்கு சிரிப்பு ஒன்றை உதிர்த்தான் அனல்விழி. தாய் தந்தையை இழந்த தங்கள் மூவருக்கும் யாருமே இல்லை என்று நினைத்தவனுக்கு புது குடும்பமாக ஆம்பலின் குடும்பம் கிடைத்ததில் அவ்வளவு மகிழ்ச்சி. பின் அவர்கள் சென்றதும் இளைஞர் பட்டாளம் அரட்டை அடிக்க ஆரம்பித்தது. அப்போது அனல்விழி, நிலாவின் பெற்றோரை கண்டுபிடித்தாயா ஆதி என்று கேட்டதும் அதுவரை அனைவரது முகத்திலும் இருந்த மகிழ்ச்சி சுத்தமாக வடிந்தது. அது நமக்கு எதற்கு அண்ணா, நீ அவளை விடவே மாட்டியா என்றாள் அழகி. அவள் இப்போது நோயின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றாள். அவளை அவள் பெற்றோரிடம் ஒப்படைப்பது நம் கடமைதானே. அவள் செய்ததையெல்லாம் மறந்துட்டியா அண்ணா என்று ஆதி கேட்டதும் அந்த இடத்தில் ஒருவித அமைதி. பின் தன் தொண்டையை திறந்த அனல்விழி, அவள் தன் வாழ்நாள் கடைசி கட்டத்தில் எட்டிவிட்டாள். அவள் மூளை சிறிது சிறிதாக அதன் செயல்களை இழந்து கொண்டிருப்பதாக மருத்துவர் கூறியதாக சொன்னாயே. அவள் செய்த தவறுகளுக்கு எல்லாம் அவள் பெற்றோர் தண்டனை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி நிறுத்தினான். சரி அண்ணா, இதற்கு முன் அவள் வயிற்றில் இருந்த குழந்தை கூட அந்த சுடரின் குழந்தையாம். பணத்திற்காக அவன் கூட்டத்தில் சேர்ந்து அவனுக்கு விசுவாசமாகி இருந்திருக்கின்றாள் என்றான் ஆதி. சுடரின் பெயரை கேட்டதும் சிவாவின் ஆத்திரம் அதிகமானது. அந்த சுடர் இந்தியாவில் பல பெரிய தொழில் அதிபர்களை தந்திரமாக வீழ்த்தி அவர்கள் தொழில்களை கைப்பற்றி இருக்கின்றான் என்றான். ஆனால் நம்மிடம் அது முடியவில்லைதானே என்ற அனல்விழிக்கு சிவாவின் கோபத்திற்கான அர்த்தம் புரிந்தே இருந்தது. அதை நினைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து மர்மமாக புன்னகை செய்து கொண்டனர். ஆம், ஆம்பலின் வாயால் அவன் கடத்த நினைத்தது அவளை இல்லை அழகியை என்றதும், அதுவும் எதற்காக என்ற காரணத்தை சொல்லியதும் கண்மண் தெரியாத ஆத்திரத்தில் அவன் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது உடல் முழுவதும் செயலிழுக்கும் ஊசியை அவன் உடம்பில் செலுத்திவிட்டான் சிவா. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிவிட்டு இப்போது யாரும் இல்லாமல் அனாதையாக அரசு மருத்துவமனையில் ஒன்றுக்கும் உதவாமல் படுத்திருக்கின்றான் சுடர். அவன் கண்கள் மட்டுமே அசைந்து கொண்டிருந்தது. அவன் மனைவியின் புண்ணியத்தால் அவன் மாமனாரிடம் இருந்து அவன் உயிர் மட்டும் தப்பியது. அவன் சொந்த குடும்பமே அவனை வெறுத்து ஒதுக்கிவிட்டது. ஆனால் ஏன் தான் உயிரோடு இருக்கின்றோமோ என்று அவன் எண்ணாத நாட்களே இல்லை. அப்போது ஆம்பல், விழி, உங்களுக்கு பழைய நினைவு வந்ததும் என்னை கைவிட்டு விட மாட்டீங்களே என்று கேட்டாள். அதற்கு அனல்விழியும் சிவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அவர்கள் இருவரையும் பார்த்த அனைவரும், எங்க கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா என்று ஒன்றுபோல் குரல் எழுப்பினர். அதற்கு சிரித்து கொண்ட அனல்விழி, எனக்கு பல நாட்களுக்கு முன்பே அனைத்து நினைவுகளும் வந்துவிட்டது, அது சிவாவிற்கு கூட தெரியும் என்று அவனையும் மாட்டிவிட்டான். அழகியும் ஆதியும் சேர்ந்து சிவாவை அடி வெளுத்து விட்டனர். தன் நண்பனிடமும் மனைவியிடமும் சில பல அடிகளை வாங்கியவன், டேய், இதற்கு பிளான் போட்டதே அவன்தான்டா, என்னை ஏன் அடிக்கிறீங்க? உங்களிடம் சொன்னால் திட்டத்தை சொதப்பி விடுவீங்கள்னு உங்கள் அண்ணன் தான் சொன்னான் என்று கூறி கத்தினான். ஏதோ கொள்ளை கூட்டத்து தலைவன் போலதான் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா என்று அழகி கேட்டுக்கொண்டே அவனை அடித்தாள். அனல்விழியையே இமைக்க மறந்து பார்த்திருந்தாள் ஆம்பல். நீங்கள் சொல்வது உண்மைதானா விழி? அப்படியென்றால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டீங்களா என்று திக்கிய குரலில் கேட்டாள். மெல்லியதாக தன் தலையை ஆட்டியவன், தவறு செய்தது நான் தான் அம்மு. அன்று உன்னிடம் நான் பொறுமையாக பேசியிருக்கணும். உன் நிலையை நான் உணர்ந்து இருக்கணும். என்னால் தான் குழந்தை கலைந்தது என்று சொன்னவன் வாயை மூடியவள், இனி இதுபோல் பேசாதீங்க விழி, நம் குழந்தை நம்மிடமே திரும்பி வந்துடுச்சு என்று கூறி தன் வயிற்றை தடவி சொன்னாள். தானும் அவளின் வயிற்றை தடவியவன், நீ தூங்கியதும் அடிக்கடி என் குழந்தையை தடவி பார்க்க வந்து விடுவேன் என்று சொல்லி சிரித்தான்.
அதை நானும் அறிவேன் விழி என்று வயிற்றில் இருந்த அவன் கையை எடுத்து அதற்கு முத்தம் பதித்தாள். இறுதியாக வரும்போதுதான் அந்த நிலா பார்த்து விட்டாள் என்று சொல்லி சிரித்தான் அவன். அப்போது அவன் முன்னே வந்து நின்ற அழகி, உனக்கும் சிவாவுக்கும் எப்படி பழக்கமானது என்பதை முதலில் சொல்லு என்றால் அவனை தீர்க்கமாக பார்த்தபடி. நாங்கள் பழைய நண்பர்கள் இல்லை, புது நண்பர்கள் என்று சொல்லி சிரிக்க ஆரம்பித்தான். அண்ணா, நிலாவை நினைத்து பயமா இருக்குது, உனக்கு அந்த பயம் இல்லையா என்று கேட்டான் ஆதி. நான் தான் சொன்னேனே ஆதி, அவள் சுயநினைவு இல்லாமல் இருக்கின்றாள். அவளின் மூளை செயல் இழந்து விட்டது, அவளை பற்றி இனி யோசிக்காதே என்று சொல்லி நிலாவிற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். 1 மாதத்திற்கு பின் ஆம்பலும் அனல்விழியும் தாங்கள் முன்பு டெல்லியில் தங்கியிருந்த அதே வீட்டிற்கு வந்திருந்தனர். அங்கு உள்ளே நுழையும் போதே ஆம்பலின் நினைவிற்கு ஒவ்வொன்றாக ஞாபகம் வந்தது. என்ன பார்க்கிற என்று அனல்விழி கேட்க, இந்த இடத்தில் வைத்துதானே முதலாக உங்கள் மேல் பாலை சிந்தினேன். அதற்கு கூட நீங்கள் பயங்கரமா என திட்டினீங்களே, ஞாபகம் இருக்குதா என்று கேட்டவளுக்கு 5வது மாதம் என்பதால் வயிறு வெளியே தெரிய ஆரம்பித்து இருந்தது. இருக்குது, அன்று நான் உன் கண்களுக்கு அசுரன் போல் தெரிந்தேன் அல்லவா என்று கேட்டான். அதற்கு அனல்விழியை கட்டி அணைத்த ஆம்பல், என் அழகான அசுரன் என்று சொல்லி அவன் இதழில் முத்தம் வைத்தாள். அப்போ நீ யாரு என்று ஒரு புருவத்தை மட்டும் தூக்கியபடி கேட்டான். நான் இந்த அசுரனின் பதுமை, அப்படித்தானே முன்பு என்னை சொல்லுவீங்க என்றால் சின்ன குரலில். நீ அசுரனின் பதுமை கிடையாது, மாறாக இந்த காதல் அசுரனின் எஜமானி என்று சொல்லி அவளை கழுத்தோடு கட்டி அணைத்தான். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் லைக்ஸ் செய்யுங்கள். மேலும் அடுத்தடுத்த கதைகளை கேட்க என்னை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.